தமிழ்நாட்டிய ஒழுக்கிய ஒரு சம்பவம். பெண்களை வெறும் சதையா மட்டும் பார்த்த அவங்களுக்கு தக்க பதிலடி நீ கொடுக்கப்பட்ட. உண்மையாவே இன்னைக்கு தாங்க நீதி தேவதையின் கண்கள் திறக்கப்பட்டு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகும். அண்ணா விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னால முடியல அப்படின்னு இந்த ஒரு சத்தம் அப்போ தமிழ்நாட்டோட பல பேரோட இதயத்தையே உலுக்கிடுச்சு அப்படிதான் சொல்லி ஆகும். 6 வருடங்கள் கழித்து அந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தமிழ்நாட்டிய ஒழுக்கிய ஒரு சம்பவம். பெண்களை வெறும் சதையா மட்டும் பார்த்த அவங்களுக்கு தக்க பதிலடி இனி கொடுக்கப்பட்டு. உண்மையாவே இன்னைக்கு தாங்க நீதி தேவதையின் கண்கள் திறக்கப்பட்டு. 2019 பொள்ளாச்சி பாலியல் குற்றம். இதை நம்ம யாராலையும் மறந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணுமே. 2019 வெறும் 19 வயது மட்டும் நிரம்பிய ஒரு இளம் பெண் கோவை காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க. அங்க இருந்தா இந்த கேஸே ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் என் நண்பன் சபரிராஜனும் கார்ல போயிருந்தோம். அப்ப சபரிராஜனும் ஒரு சில பேரும் பாலியல் ரீதியா என்ன துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்து விசாரிச்ச பிறகுதான் தெரியுது பல குற்றங்கள் இதுல இருந்து வெளிவருது அப்படின்னு. இந்த ஒரு குற்றத்தின் காரணமா 3 பேரை உடனடியா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார். அவங்க கிட்ட இருந்து திடுக்கிடும் பல செய்திகள் வெளிவருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ஒரு பெண்ணை மட்டும் சீண்டல, இந்த மாதிரி பல பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பல வீடியோக்களும் போட்டோக்களும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அதுல இதே மாதிரி பல பெண்களை கட்டாயப்படுத்தி நிர்வாணமா நிறுத்தி அவங்களுக்கு விருப்பமே இல்லாம ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்தலை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோலாம் வெளியாகும் போது அந்த வீடியோ சத்தம் கேட்குது, அண்ணா விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னால முடியல அப்படின்னு. இந்த ஒரு சத்தம் அப்போ தமிழ்நாட்டோட பல பேரோட இதயத்தையே உலுக்கிடுச்சு அப்படிதான் சொல்லி ஆகணுமே. அப்புறம் இந்த கேஸ் அடுத்த கட்ட விசாரணைக்கு நகருது. அப்பதான் பல அரசியல் தலையீடுகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்தது. இந்த கேஸ் சிபிஐக்கும் மாறிச்சு. அப்பதான் பல பின்னணிகள் இதுல இருந்து வெளிவருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கிய குற்றவாளியா 3 பேர் சொன்னாங்களே, அவங்க மட்டும் கிடையாது. இதுல முக்கியமா 9 குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாரான்னு பாத்தீங்கன்னா, மணிவண்ணன், பைக் பாபு, அருண்குமார், ஹேரே நிமாஸ் பால், வசந்தகுமார், சதீஷ், திருநாவுக்கரசு, சபரிராஜன் அப்படின்னு 9 குற்றவாளிகளை சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் சென்னை நீதிமன்றமே முன்னாடி இந்த கேஸை எங்களோட பார்வையில கோவை நீதிமன்றம் விசாரிக்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2019 இந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு 6 வருஷம் ஆகுது. 6 வருடங்கள் கழித்து அந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றம் சுமத்தப்பட்டாங்க 9 பேர், அவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றத்துல உத்தரவு கொடுக்குறாங்க. உடனே அந்த கேஸை விசாரிச்ச அட்வொகேட் சொல்றார், மொத்தம் 165 பேரை அரசு தரப்பு சாட்சியாக அறிவிச்சு அதுல 45 பேரை விசாரிச்சு அதை திருநாவுக்கரசு, சபரிராஜன் இங்க 2 பேரோட போன், லேப்டாப் செக் பண்ணி அதுல இருக்க போட்டோஸை முக்கிய ஆதாரமா அரசு கருதி அவங்க 9 பேருக்கும் தண்டனையை அறிவிக்குது நீதிமன்றம். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கு நஷ்டஈடா 86 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு தாங்க மகளிர் தினமே, இன்னைக்கு தான் மகளிரோட உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுச்சே அப்படின்னு சொல்லி ஆகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பெண்களுக்கு நிகழ்ந்த அநீதி போயிருச்சு. ஆனா இன்னமும் இந்தியால ஏதோ ஒரு மூலையில ஒரு பெண் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த பெண்ணோட கேஸ் வெளிவந்துருச்சு, அந்த பெண்களோட கேஸ் ஒன்றும் வெளி வராம இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சமுதாயமா, அரசா, இல்ல குடும்ப சூழ்நிலையா? இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு பெண்களுக்கும் குட் டச், பேட் டச் நம்ம சொல்லித்தரோம். ஆனா எந்த ஆணுக்காச்சு பெண்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம டச் பண்ண கூடாதுப்பான்னு சொல்லி தருமான்னு கேட்டா தெரியலன்னு தான் சொல்லி ஆகும். அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாதுன்னா சட்டங்கள் கடுமை ஆக்கப்பட வேண்டும். நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the daily.